கை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாருக்கும் ஒரு நிம்மதி வேணும், மனமகிழ்ச்சி இவையெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய தை திருமகளை நம்ம வீடுகளில் வணங்கி வரவேற்கிறோம். வீட்டு தெய்வம் கும்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டுல அம்மா தை பிறக்க போது எங்க வீட்டுக்கு வாமா அப்படின்னு நாம கூப்பிடுறோம். நமக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 எல்லாம் பொங்கலை வச்சு முடிச்சிட்டீங்கன்னா 6 மணிக்கு சூரியன் உதயமாகும் போது தேங்காய் பழம் உடைச்சு உங்க குலவழி முறைப்படி நீங்க அப்படி செஞ்சீங்கனாலே போதும். நம்மளுக்கு தேடி வந்து அருள் புரியக்கூடிய கடவுள் அந்த சூரிய பகவான். அவருக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு உன்னுடைய கருணையினால் தான் நாங்கள் நன்றாக இருக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். குருவே சர்வலோகானாம் பிஜதி பவரோகினாம் நிறைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. உலகெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களுக்கு தை திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நம்முடைய பல பதிவுகளை எல்லாமே நம்ம பார்த்து வர்றீங்க. இந்த பதிவுகள் எல்லாரும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க பிரார்த்திக்கிறேன். இப்போ மார்கழி மாதத்தில் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது, அந்த வகையில் இன்றைக்கி நாம் தை திங்கள் பொங்கல் பண்டிகையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ போகி பண்டிகை அப்படின்னு ஒன்று முதல்ல வருது. போகிக்கு அடுத்த நாள் தான் பொங்கல் திருநாள். இப்போ போகி பொங்கலுக்கு மறுநாள் நமக்கு வரக்கூடிய மாட்டு பொங்கல், அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய காணும் பொங்கல் அப்படின்னு பொங்கலினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நாம் இன்னைக்கு இந்த சிந்தனையில் பார்க்கலான் இருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ தை மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடிய 6 மாத காலம் உத்தராயணம். அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நிம்மதி வேணும், மனமகிழ்ச்சி இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய தை திருமகளை நாம் வீடுகளில் வணங்கி வரவேற்கிறோம். இப்போ இருந்தே நாம் தயாராகிறோம். பேர் நல்ல சும்மா சிம்பிளாக தான் உடுத்தியிருப்பாங்க, பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அவங்கள பார்த்து இன்னொரு பெண்ணு தான் பொறாமப்படுவாள். இன்னொரு பெண் இன்னொரு ஆணை பார்த்து பொறாமப்பட மாட்டான். அப்போ ஒரு பெண்ணு தான் திருஷ்டி வருது, ஒரு பெண்ணு தான் குடும்பத்தில் சண்டை வருது. பல சாம்ராஜ்யங்கள் அழிவதெல்லாம் பெண்ணுக்கு தான். நான் இங்கே பெண்ணை குறை சொல்லணும்னு இல்லை, திருஷ்டியை மாத்திரம் எடுத்துக்கிறேன். அப்போ என்னம்மா நம்ம பண்ணுறது, ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், நம்ம கவனமின்மையின் காரணமாகத்தான் திருஷ்டி வரும் அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் அந்த காலத்தில் திருஷ்டி எடுப்பாங்க. குழந்தைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஆலத்தி எடுப்பாங்க. அதெல்லாம் இருந்தது, இப்போ யாரும் செய்கிறதில்ல. சில பேர் கூட யோசிப்பாங்க, அப்போ நல்லவர்கள் எப்பொழுதுமே நல்லவண்ணமாக யோசிப்பாங்களா, ஆகாதவர்களுக்கு தான் இந்த ஆகாத சிந்தனையா அப்படின்னு எடுத்தால் நல்லவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஒன்றும் இல்லை நல்லா இருக்கடா அந்த உனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி. அப்போ நல்ல வார்த்தைகள் பேசுகிற வீடுகளில், மங்களகரமான வார்த்தைகள் பேசுகிற வீடுகளில் செல்வம் கூடுது. கெட்ட வார்த்தையை கெடு வச்சு ஆகாது விளங்காது பிடுங்காது இப்படின்னு பேசுகிற வீடுகளில் பாருங்கள், வீடுகளில் பெண்கள் தலைவிரி கோலமாக இருப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டில் தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு போய் அப்படிம்பாங்க. அப்போ உங்களுடைய அன்பாக யாரெல்லாம் உங்களை சொல்கிறாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு திருஷ்டி வராது. ஏன்னா பொறாமைனா உடனே எல்லோருக்கும் பெண்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ ஆண்களுக்கும் அந்த பொறாமை குணம் இருக்குது. பொறாமை தொழிலில் இவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு அவனை கீழே தள்ளுறதுக்கு போய் செய்வனை வைக்கிறது. இந்த மாதிரி நாம் உழைச்சி முன்னேறணும், அது முன்னேற முடியாமல் அடுத்தவங்களை கெடுக்க பார்க்குறது. என் தம்பிலாம் நல்லா இருக்கான் சாமி, நான் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு புலம்புறவங்களாம் இருக்காங்க. அங்கே அந்த அண்ணன் சம்சாரம் சொல்ல வந்தால் இவர் என் குழந்தை இருக்கார், அந்தாலும் எப்படி பாடுபடுறாங்க, இங்கே இருந்தாலும் தான் இருக்குன்னு அப்படி சலிச்சுக்குவாங்க. நம்மளுடைய மனம் நமக்கு அப்படியே மலர்ந்தது. அகத்தின் அழகு முகத்தில் ரொம்ப பிரமாதமாக தெரியும். அதனால் அதே போல் வீட்டு தெய்வம் கும்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணி படத்தையெல்லாம் வெளியே எடுத்து வெள்ளை அடித்து அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் இப்போ மலையேறி போயிடுச்சு. இப்போ யாருமே பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறது இல்லை. ஆமாம், வீட்டை தொடச்சி மாத்திரம் விடுறாங்க, ஏன்னா காஸ்ட்லி பெயிண்ட் அடிச்சிருக்காங்களாம். அதுக்காக அந்த காலத்துக்கு போய் இன்னும் குடிச்சு வீட்டில் இருக்குமான்னு கமெண்ட் நெகட்டிவ் போட்டுறாங்க. அப்போ நம்ம அன்றைக்கி வீடெல்லாம் துடைக்கணும், நல்லா துடைச்சிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டில் அம்மா தை பிறக்க போகுது எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு நாம் கூப்பிடணும். இறைவனை வணங்கி என்னுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு வேண்டணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது இல்லையா, அந்த தெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டு, தெய்வம் அது பெண் தெய்வமாக இருக்கும், அந்த வீட்டு தெய்வத்தை கூப்பிட்டு என்னுடைய வீட்டில் இருந்து அருள் புரியக்கூடிய
அருள் புரியும்படி செய்யுங்க, எங்கள் கணவனாருக்கு நல்ல ஆயுளை கொடுங்க, குழந்தைகளை நல்ல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். 15/1/2026 பொங்கல்னாலே ஒரு குஷி இருக்கும். அன்றைக்கி நமக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடியன் எப்போதுமே சொல்லக்கூடியது, சூரிய பொங்கலாக வச்சிங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு எந்த கணக்கும் இல்லை. ஒரு 5:45 எல்லாம் பொங்கலை வச்சு முடிச்சிட்டிங்கன்னா 6 மணிக்கு சூரியன் உதயமாகும்போது தேங்காய் பழம் உடைச்சி காய்கறிகள்லாம் பரப்பி பொங்கல் வைத்து எத்தனை இலை போட்டு பண்ணணுமோ உங்கள் குலவழி முறைப்படி நீங்கள் அப்படி செஞ்சீங்கனாலே போதும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்கள் வைக்கிற பொங்கலின் நேரத்தை பொறுத்து அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 6 பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி வேறு நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான நேரமானது அப்படின்னா காலையில் 4 to 6 நல்ல நேரம். அது சூரிய பொங்கல், அது விசேஷமானது. வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகள்லாம் எந்திரிச்ச பிறகு தான் சாமி எங்களுக்கு வீட்டில் பொங்க வைக்க முடியும், அந்த ஆம்பளை இப்போ தூங்கிட்டு கிடப்பார், நான் டெய்லி போராட முடியாது அப்படின்னா சூரியன் உதயமானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு 10:35 1 மணிக்குள்ளே இருக்கிற நேரம் ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்கும். இந்த 2 நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கான நேரமும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விறகடுப்பில் தான் வைக்கிறீங்க, இல்லைன்னா செம்மண் முட்டு போட்டு அதில் பொங்க வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி விறகடுப்பில் தான் வைக்கணுமா வைக்கலாம், இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் கேஸ் அடுப்பில் வைக்கிறோமா பரவாயில்ல வச்சுக்கோங்க. அப்போ பொங்கலை வச்சு எப்படினாலும் கொண்டாடி புது பானையில் தான் பொங்க வைக்கணும். புது பானை வாங்குறதுக்கு முடியலன்னா என்ன செய்யணும் அப்படின்னா பழைய பானையை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ குக்கரில் தான் என்னால் வைக்க முடியுமா, அதில் மாமிசம் போட்டு நீங்கள் பிரியாணி போட்டிருந்தீங்கன்னா அது பண்ணக்கூடாது. அப்போ அது கூட ஒரு புது குக்கர் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ரெகுலராக அந்த காலத்தில் பொங்க பானை இருந்தது, அது வருடத்துக்கு ஒரு முறை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ குக்கர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை குக்கர் ரிப்பேர் ஆகுது. அப்போ ஒரு புது குக்கர் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 2 முறை முயற்சி பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் சின்ன மண்பானையிலலாம் வைக்கிறாங்க, அது ரொம்ப பால் பொங்கல்னு பால்லேயே பொங்கல் வைத்து பண்ணுவாங்க. அப்போ பானையில் பொங்க வச்சு பண்ண போகும்போது ஒரு பொங்கல் வைக்க மாட்டாங்க, வெண்பொங்கல் வைப்பாங்க, ஒரு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. சில பேர்கள் எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க, அதையும் பயன்படுத்துவாங்க. அது பேர் மகேஸ்வர படையல்னு பேர். அதையும் செய்யலாம். நைவேத்தியம் பண்ணும். சூரியனுடைய ஆதரவால் கருணையினால், ஆதித்தனுடைய கருணை இல்லைன்னா நாம் உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்காது. ஆதித்தன் என்ற சொல்லுக்கு சௌகரியத்தை தருபவர்னு அர்த்தம். அதனால் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியன் இல்லைன்னா பல நோய்கள்லாம் வந்துடும், பல பேய்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பொங்கலை நீங்கள் பண்ணிங்கன்னா அன்றைக்கி சூரியனுடைய ஆற்றல் நல்லாயிருக்கும். அதனால் டெய்லி ஆதித்தனை வணங்கணும். நம்மளுக்கு தேடி அருள் புரியக்கூடிய கடவுள் அந்த சூரிய பகவான். அதனால் வாசலுக்கே வர்றார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு உன்னுடைய கருணையினால்தான் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏழை எளியவர்கள் விவசாயத்திற்கு மாட்டுக்கு பொங்கல் வைப்பாங்க, அந்த இடத்துல பொங்கல் வைப்பாங்க. நல்ல சூரியன் இருந்தால் தான் நல்ல மழை பொழியுது, அதனால் நல்ல விவசாயம் செழிக்குது அப்படின்னா ஆதித்த பகவானை பிரார்த்தனை பண்ணி கொள்ள வேண்டும். மஞ்சள், இஞ்சி, கரும்பு, வாழை, நம்ம விளைவித்த காய்கறிகள்லாம் அப்படியே எடுத்து நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு படைக்கலாம். இப்போ 2வது நாள் நமக்கு மாட்டுப்பொங்கல் வருது. அப்படிங்கும்போது இந்த பொங்கல் மாட்டுப்பொங்கல் சில பேர் இந்த கால்நடைகளை வச்சுருக்கிறவங்க நிறைய விசேஷமாக பண்ணுவாங்க. அதனால் வீட்டு முன்னோர்களை கும்பிடுவாங்க, சாமி கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவதற்கான நேரம் அப்படின்னா 16/1/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளர 9 to 10:20 வரைக்கும் அந்த நேரம் நீங்கள் மாட்டுப்பொங்கல் கும்பிடலாம். அதே போல் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நாம் படையல் போட்டு கும்பிடலாம். ஆகையினால இந்த படையல் அப்படிங்கிறது சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு சுண்டல், வடை, இப்படியெல்லாம் செஞ்சு கும்பிட்ற வழக்கமும் இருக்குது. முன்னோர்கள் எல்லாரும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு மாங்காய் சாப்பிட்றாங்கன்னா மாங்காயில் குழம்பு ஒன்று போடலாம். இப்படி முன்னோர்களுக்கு பிரியமானதை வைத்து நாம் வணங்கலாம். அப்போ வீட்டினுடைய தலைவாசலுக்கு முன்னால் 2 பக்கம் மாடாக்குழி இருக்கும். மாடாக்குழியில் சந்தனம் தடவி உள்ள விளக்கு ஏற்றி வணங்கி கீழேயே படையல் போடுவார்கள். அதனால் கூட்டு பொரியல், சாம்பார், குழம்பு இந்த மாதிரி வைத்து சாமி கும்பிட்டு நிறைய அக்கம்பக்கம் உள்ளவங்களெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இப்போ பொங்கல் அன்னைக்கு நம்ம நந்தி பகவானை வணங்கலாம். நிறைய பேர் நாங்கள் மாடுலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோயிலில் போய் நந்தி இருந்தாருன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஆராதனை பண்ணலாம். இந்த மாதிரி மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாகவும் இருக்கிறது. இந்த பொங்கலை கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. 3வது நாள் வரக்கூடியது கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. திருமணமாகாத பெண்கள் கன்னி தெய்வங்களை வணங்குவாங்க. கன்னிமார்கள் சாமி கும்பிட்ற இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க.
அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொந்தங்களை எல்லாம் ஒன்றா கூடி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த பொங்கலை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. நம்ம ஒரு குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் குருமார்களை வணங்கி வழிபடலாம், பெரியவங்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், இளமையாக இருக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறத விட நம்ம வயதானவர்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ ஒரு பரிசு நாம் கொடுக்குற போது அவங்க அடையிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்பா அம்மாவிற்கு சில பரிசுகளும் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதனால் இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு உற்சாகத்தோடு உறவினர்களோடு நாம் கலந்து இந்த பொங்கலை வணங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.